பிறந்தோமா வாழ்ந்தோமான்னு செத்தோமான்னு இருக்க கூடாது. மனுஷனா பிறந்த ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அதுக்கு இதுவாடா நேரம். பொதுச்சேவை பண்றதுக்கு என்னடா நேரங்காலம் பாத்துக்கிட்டு 2 பேரும் சும்மா டம்மி அங்க வந்து நில்லுங்க. நான் கில்லி மாதிரி போய் மேட்டர் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம் அதுல யூகத்தை எழுதுறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவுல பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. நாங்க எப்பொழுதுமே வெளிப்படையாத்தான் இருக்கிறோம். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரமே சாட்சி. செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அன்னைக்கு நீ ஒரு சீட் எடுத்து கொடுத்த ஒரு முகமூடி கொள்ளக்காரன் வந்தா இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். சட்டசபைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து கொடுறா. இதுதான் நம்ம ஒரு கட்டத்துல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஏன் தமிழ்நாட்டுல காலை ஊன முடியாதுன்னா, அவங்க ஆளுக்கே அந்த இது தெரியாம அவங்களே மண்ணவாரி அவங்க மூஞ்சி வாயில போட்டுருவான். மண்ணுக்கு பிறந்தவனே இதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையா ராஜா? இன்னொருக்கா செய்யுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அண்ணே, பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க டிக்ளேர் பண்ணல. மத்த கட்சியில சொல்லிட்டாங்களா? எங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா? அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி 4வது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்க்க தமிழ்நாட்டுல. நீ ஒரு அண்ட புழுக, ஒரு ஆகாச புழுக எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபிரிதமா இருக்குது என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்தோம். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறோம். வக்ஃபோட இருக்கட்டும், இருமொழி கொள்கை, வீட்டு விழா. அதிமுகவும் அதே போலதான் அந்த விஷயத்துல அண்ணா எப்ப கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னைக்கு அந்த கேள்வி எல்லாம் கேளுங்க தலைவா. ஏண்டா மோப்பா உன்னை பெத்தாலா இல்ல யானைகளை கற்பிச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு போனாங்க. தலைவா, நான் இன்னைக்கு தலைவரா உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். நான் பதில் சொல்றேன். ஃபியூச்சர்ல யார் இந்த மைக்கு முன்னாடி நின்னாலும் கேள்வி கேட்பது உங்கள் உரிமை, பதில் சொல்வது எங்கள் கடமை. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பயணம் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாரு, இன்னைக்கு வேற போறாரு அப்படின்னு பேசுபொருளா மாதிரி இருக்கு. எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்டா எனக்கு எதுவும் தகவல் இல்லைன்னு அவர் சொல்றாரு. தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் தகவல் இருக்கும். அவர் இல்ல, அவர் கட்சி தலைவராச்சு, அவருக்கே தெரியாம தலைவரா இருக்காரு. அதுக்காக அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப செங்கோட்டையன். நம்ம டெல்லிக்கு போறதுன்றது இதுல பெருந்துறை மெயின் ரோட்ல டீ சாப்பிட போற மாதிரி ஆயிப்போச்சு. ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பியா? இல்ல, இப்ப அவருடைய வீட்டுல தொண்டர்கள் குவிகிறாங்க அப்படிங்கிறாங்க. செல்லூர் ராஜு எல்லாம் சொல்றாரு, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் அவர் ஏன் போனாருன்னு அவரும் சொல்றாரு. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்போர்ட் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. இவர் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு, அடுத்து அமித்ஷாவை சந்திக்க போறாருங்கிற செய்திகள் இருக்குல்ல. அப்ப அமித்ஷா 2 பக்கமும் கேம் ஆடுறாரான்னு ஒரு கேள்வி வரும் இல்லீங்களா? பொறாமையில கத்தாத யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அதாவது செங்கோட்டையன் அமித்ஷா கேம் ஆடல. அமித்ஷா எப்படின்னா பழைய எதிரியான எடப்பாடி பழனிசாமிய கிள்ளி தூக்கி போட போறாரு. அரசன் இன்று கொல்லுவான், தெய்வம் அன்றே கொல்லும். அது இந்த காலம். இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. கல்லி எலும்பு சூப் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, எடப்பாடியார் செய்த துரோகமாக அவங்க நினைக்கிறாங்க. அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நீங்க எதிரிகளை நேருக்கு நேரா சந்திக்கணும். முக ஸ்டாலின் இருக்காருன்னா கோ பேக் மோடின்னு ஒண்ணு போட்டாரு. யார் பிரதமரா வரணுங்கிறத விட யார் பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு போன வாட்டியாவது என்ன சொன்னோம்? கோ பேக் மோடி. ஞாபகம் இருக்கா? இந்த முறை என்ன சொல்ல போறோம்? கெட் அவுட் மோடி. மக்களை ஏமாத்துனது இல்லையா? அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா. ஆனா எடப்பாடி கூட இருந்தே கழுத்த இருக்கணும்னு நினைச்சாலு கூட்டணி போட்டு அவர்கள் காலில் விழுந்து
ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆட்சியில் இருந்தார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆட்சியில இருந்த எடப்பாடி என்ன பண்ணிட்டாப்லன்னா, கடைசியில எம்பி எலெக்ஷன் வர்ற நேரத்துல ஏன்னா நம்மள ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி கூட்டணியிலே இருக்கோன்ற மாதிரி காட்டிக்கிட்டே வந்து 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 எலெக்ஷன் அறிவிக்கப்படக்கூடிய நேரத்துல அதிமுக கூட்டணி இல்லைன்றார். நடந்து போச்சுங்க தங்க, நீங்க தாங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா? 1000 தான் இருந்தாலே அவன் 3வது மனுஷன். அவனோட அப்படியா? எத்தனை வருஷமா நம்ம பழகிட்டு இருக்கோம். உன்னை காப்பாற்ற முட்டுவனா? உன்னை எந்த ரேஞ்சில் காப்பாத்துறேன். இதை ஏன் முன்னாடி சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்காங்க? ஏன்னா எடப்பாடி வீட்டுக்கும் இடி அனுப்பியிருப்பாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடியை தூக்கிட்டு மாத்தி விட்டுருக்கலாம். ஆனால் அதுக்கான டைம் கூட இல்லை. எடப்பாடியை மாத்தி விடுவதற்கான நேரம் கூட பிஜேபி கிடையாது அப்படின்றதுனால கொலவெறி ஆயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படி பண்ணாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த முட்டாள் அண்ணாமலையும் ஆட்டையை கலைச்சு விட்டுருச்சு. எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவன்ல, இவனை நான் காப்பாத்தவன். இதுதான் நம்ம ஒரு கட்டத்துல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஏன் தமிழ்நாட்டுல காலை ஊன முடியாதுன்னா, அவங்க ஆளுக்கே அந்த இது தெரியாம அவங்களே மண்ணவாரி அவங்க மூஞ்சி வாயில போட்டுருவான். மண்ணுக்கு பிறந்தவனே, இதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையா ராஜா? இன்னொருக்கா செய்யுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. ஆமா, அவங்க கட்சிக்காரன் வாயில மண்ணை போட்டுருவான். தமிழரசிய கட்சியை ஒழிச்சு கட்டிடும். அதே மாதிரி எடப்பாடியே ஒழிச்சு கட்டிடுவாங்க. இப்படி தமிழர்கள் உள்ள வரவே விட மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. அவன் எந்த பிஜேபிக்குள்ளேயே இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்லயே இருந்தாலும் ஒண்ணு அவன் முட்டாள் தமிழனா இருந்து உங்களை காலி பண்ணி விட்டுருவான், இல்ல அறிவாளி தமிழனா இருந்து உங்களை காலி பண்ணி விட்டுருவான். இதுதான் நடக்க போகுது. இது கூட தெரியாத மடையன் அவரு. ஏன் சார்? நோ, திஸ் இஸ் டூ மச். இப்ப இதுக்கிடையில என்ன ஆச்சு, அண்ணாமலை எலெக்ஷனுக்கு அப்புறம் பேச வேண்டியது முன்னாடி பேசி ஆட்டையை கலைச்சு விட்டு ஒரு 15 சீட்டு வர்றது போச்சு. இதுல அவங்க கொலவெறியில இருந்தாங்க. சரி, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம என்ன பண்ண முடியும், சரி இது அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே. பேச்சுக்கு சொல்லலாம், படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? எடிட்டிங்லாம் நடந்திருக்கு. ரீரிகார்டி பண்ணிட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? ஆனா எடப்பாடியோட துரோகத்தை வந்து ஆள் மனசத்துல நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு தம்பின்ற மாதிரி அமித்ஷா நம்ம ஊருக்கே ஆட்டையை போட்டோம்னா, உத்தரப்பிரதேசல பல பேரை ஓட்டி இருக்கோம். நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்ட நம்ம இவ்வளவு தூரம் ராஜதந்திர அரசியல் பண்ணா, இந்த தமிழ்நாட்டுல இந்த எடப்பாடி நம்ப வச்சு நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. இதை வந்து எடப்பாடி காலத்துக்கு மறக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு வேலையை செய்யணுன்றதுக்காக கம்பியை பழுக்க காய்ச்சி வச்சிருந்தார். எப்பவுமே வந்தா இழுத்து விட்டுறணும். கீழே கீழேயா? ஐயோ ஐயோ, என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. சோ இப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு நெருக்கடி மேல நெருக்கடி வெளி பக்கத்துல இருந்து கொடுக்குறாங்க. கொடுக்க 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 எடப்பாடி வந்து அமித்ஷாவை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டம். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசான்னு தெரியலையே. சிதறலே சமாளிப்போம். ஐயப்பா, உசுருக்கு பாதகம் வராம பாத்துக்கப்பா. அதுல இப்ப நீங்க வந்து செங்கோட்டையன் புரோட்டோகால மீறல. இன்னைக்கும் வந்து செங்கோட்டையன் வந்து பழனிசாமியை தான் தலைவராக ஏத்துக்கிறார். உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொன்னுடாதீங்கப்பா. அதே மாதிரி புரோட்டோகாலை மதிக்கணும் அப்படின்றது செங்கோட்டையன் மாதிரி ஒரு மனிதன் பிறந்து கூட வர முடியாது. இவ்வளவு எதிர்ப்புகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பலி கொடுக்க, அரசியல் பலி கொடுக்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஆட்டோட படத்தை போடுற மாதிரி
ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. எவ்வளவு அமைதியான ஆளு, எப்படி வச்சு சாத்துறாரு பாருங்க. கெடா படத்தை போட்டு கெடா வேட்டு விருந்துக்கு அழைப்பு விடுக்கிறது முதல் முறை அரசியல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்க. இனி போக போக பல விஷயங்களை பாப்பீங்க. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. அப்ப நான் உன்னை கேக்குறேன், நான் உன்ட்ட அடி வாங்கினா ஏட்டியா காண்டி என்ன செய்வே? நீ ஒத்திக்கி இருக்கிற வீடா சொந்த வீடு ஆக்கிற நல்லவன். சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.